ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன தவறான உறவுகள் தானே, ஒரு சின்ன காரியம் தானே. நீங்க நல்லா கவனிக்கணும், கப்பலில் விழுகிற ஒரு சின்ன ஓட்டை கூட நிசாரமாய் நினைக்கத்தக்கது அல்ல. அது நிச்சயமா உன் ஊழியத்தை, உன் வாழ்க்கையை அழிச்சிரும். அது ரொம்ப சிநேகத்தோட உன் பக்கத்துல வரும், ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி வரும். அது என்ன செய்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும், தரிசனத்தை கெடுத்துரும், அழைப்பை கெடுத்துரும், நற்பெயரை கெடுத்துரும், குடும்ப வாழ்க்கையை கெடுத்துரும், படிப்பை கெடுத்துரும். பிசாசுக்கு தெரியும், அவனுக்கு ஏக லட்சியம் தேவ ஜனங்கள் கெட்டு போவதாகும். பேசும் பொழுது அழகாத்தான் இருக்கும், இத மாதிரி வேற ஒரு பாசத்தை பார்க்கவே முடியாது, இத மாதிரி ஒரு அன்பை பார்க்கவே முடியாது. இயேசு கூட இந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரா அப்படின்னு அந்த ஆவி கேர் பண்ற மாதிரி நமக்கு தெரியும். உடனே புரிஞ்சுக்கிடணும், தேவன் என்னை வைத்திருக்கிற கிருபை பொருந்தின தோட்டத்தில் இருந்து என்னை முச்சந்திக்கு கொண்டு வருவதற்கு பிசாசு பிளான் பண்ணிவிட்டாங்க. சகோதரா, அழிந்து போக வேண்டிய நம்ம குடும்பத்தை கர்த்தர் கிருபையா சபை என்கிற தோட்டத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்க. நீ அழியக்கூடாது, உன் குடும்பம் அழியக்கூடாது, உன் வாழ்க்கை அழியக்கூடாது, நீ நாசமா போயிடக்கூடாதுன்னு கிருபையா ரட்சித்து அபிஷேகம் பண்ணி எத்தனையோ இடர்களை தாண்டி உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கும் பொழுது இந்த திருச்சபையில் நிற்கிற பிள்ளைகளை பயனற்றவர்களாய் கெட்டு போகும்படிக்கு இந்த பொல்லாத ஆவி போராடும். இவ்வளவு வசனங்களை கேட்கிற நம்ம கெட்டு போகிற கூட்டத்தில் இருக்கப்படாது. இவ்வளவு கிருபை பொருந்தின தலைமுறை கெட்டு போகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இல்ல, கிருபையை வாங்கி தொடர்ந்து போராடு. ஒரு நாள் பின்மாற்ற ஆவிக்கு நம்ம எல்லைக்குள்ள என்ன கிடையாது, இடமே கிடையாது. எஸ் என்ன சொன்னார் யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.